வெல்கம் பேக் டு லக்ஷிகா கணேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து 40 பேருக்கு சாப்பாடு தாங்க செய்ய போகிறோம். அது சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 4 கிலோ ரைஸ் 4 கிலோ சிக்கன் வாங்கி தாங்க செய்ய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இது ரெசிபி வீடியோலாம் கிடையாது, நம்ம ஒரு ஃபன் வீடியோ தான். நம்ம எப்படிலாம் செஞ்சோன்றது காமிக்க தான் இது. ஒழுங்காகவே வீடியோ எடுக்காமல் பாதி நம்ம ரைஸ் போட்டதெல்லாம் காமிக்கவே இல்லைங்க. அதெல்லாம் நான் ரெசிபி வீடியோ இல்லை. உங்களுக்கு வேணும்னா நான் தனியாக செஞ்சு காட்டுறேன். 4 கிலோ பாஸ்மதி ரைஸ் தாங்க வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 கிலோ ரைஸுக்கு 4 கிலோ சிக்கன் தாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய இந்த தண்ணியில் வந்து ரைஸை ஃபஸ்ட்டு நம்ம சட்டியை ஏற்றினோடனே ஊற வச்சுருந்தோங்க. இது வந்து நம்ம ஜபார் பாய் பிரியாணி தாங்க நம்ம செஞ்சுருக்கோம். அவரோட ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். அது அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படியே வந்துச்சு. அவர் தான் இன்ச் பை இன்ச்சாக நமக்கு சொல்லி தரார்ல, அவ்வளோ நல்லா வந்துச்சுங்க. நம்ம வந்து பெரிய சட்டியில் வந்து 1 கிலோ 400 கிராம் வெங்காயம், 4 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு 400 கிராம், அப்போ 4 கிலோவுக்கு 1 கிலோ 400 கிராம் தக்காளி, அதேமாரி ஒரு கிலோ 400 கிராம் பச்சை மிளகா மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன். ஒரு 10 ரூபா பச்சை மிளகா, அப்புறம் 10 ரூபா கொத்தமல்லி, 10 ரூபா புதினா. இது 40 பேருக்கு. அதுக்கு 50 கிராம் பியூர் மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கணும். நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. பட்டை லவங்கம் கிராம்பு பார்த்திங்கன்னா ஈச்சி வந்து 1 கிராம் வந்து 1 கிலோவுக்குன்னு கணக்குப்படி 4 கிராம் 4 கிராம் போட்டுக்கணும். அப்புறம் தயிர் வந்து 800 கிராம் ஊற்றணும். இதுக்கு ஆயில்னு பார்த்திங்கன்னா 800 கிராம் ஊற்றணுங்க. இதாங்க கணக்கு. நல்லா அந்தமாதிரி செவந்து வரக்குள்ளே தக்காளியும் போட்டு, உப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 பொடி டு 6 பொடி போட்டிருக்கேங்க. இது ஆக்சுவலாக ஒரு வடி பிரியாணி தாங்க நான் செஞ்சுருக்கேன். வடி பிரியாணி. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்லா 4 பொடி 5 பொடி உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி வந்து 1 லிட்டர் 1 கிலோவுக்கு 800 அந்தமாரி வச்சு 4த்துக்கும் 3 லிட்டர் 200 ml தண்ணி தாங்க ஊற்றினேன். அது பக்கத்தில் வந்து தண்ணி வந்து வச்சு சாதம் நல்லா கொதிக்கக்குள்ளே கரெக்டாக 2 நிமிஷம் தான். அது அரிசி சட்டி நம்ம ஏற்றக்குள்ளே ஊற வைக்கிறோம் பார்த்திங்களா, அதை அந்த அந்த அளவுக்கு தான் ஊறணும். நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா, சிக்கனை வந்து நம்ம வதக்கக்கூடாது. தண்ணி நம்ம ஊற்றினோம் பார்த்திங்களா சுடு தண்ணிக்கு, அதில் 1 கிலோவுக்கு 800 ml அந்த அளவுக்கு தாங்க நம்ம ஊற்றிருக்கணும். அதுக்கப்புறம் வடித்து சாதத்தை போட்டுட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூடி 10 நிமிஷம் நம்ம தம்மில் வைக்கணும். அடுத்த 10 நிமிஷம் கறி போட்டு நம்ம எல்லா கறியும் எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கங்கு போட்டு மேலே வச்சோடனே சூப்பராக ரைஸ் எல்லாம் குச்சி குச்சியாக வந்துடுங்க. திருப்பி நான் உங்கள் விறகடுப்பில் வந்து நான் 1 கிலோவில் நான் சொல்லித்தரேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. டேஸ்ட்டுலாம் சூப்பராக வந்துச்சு. இதாங்க மெனு, நம்ம போட்ட மெனு. உங்களுக்கு பிடிச்சதா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.